அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்திரைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ என்ன முத்திரை பண்ணால் கருட முத்திரை. இந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோட பலன்களும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எதுக்குன்னா இது சுவாச குழாய் பிரச்சனைகள், அதாவது ஆஸ்துமா, வீசிங்கு, சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த முத்திரைகளை பயன்படுத்தலாம். அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, செரிமான கோளாறு, வயிறு உப்புசமாகாது, நெஞ்செரிச்சல், எதுக்கழிச்சிட்டு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகளில் அதிகமான வலி இருக்கும் சில பேருக்கு, அவங்க இந்த முத்திரையை பண்ணலாம். இந்த அளவுக்கு சிறப்பான முத்திரை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, 2 கைகளை அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு இந்த 2 கட்டை விரல் இருக்குல்ல, இந்த கட்டை விரலை அப்படியே நம்ம டைப் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் கருட முத்திரை. மற்ற 4 விரல் நல்லா விரிச்சுக்கணும். இதை முதல்ல மார்பு பகுதியில் வச்சுட்டு நல்லா சுவாசத்தை ஒரு 10 முறை மூச்சு நல்லா உள்ள இழுத்து நல்லா வெளியே விடணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் இந்த லிவர் சார்ந்த பிரச்சனைகள், இந்த வயிறு செரிமான கோளாறு அது எல்லாமே சரியாகும். இதே நெஞ்சு குழி இருக்குல்ல, நெஞ்சு குழி பக்கத்தில் இதே பொசிஷனில் வச்சுட்டு 10 முறை சுவாசம் எடுக்கும். அப்போ இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்துமா, வீசிங்கு, இருமல், சளி அதெல்லாம் சரியாகும். இதே தொப்புள் பகுதியில் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு 10 சுவாசம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த பெண்களுக்கு அந்த அடி வயிற்றில் அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வலி சரியாகும். இதுவும் இப்படி தான் பண்ணணும். எப்படி இந்த முத்திரைகள்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 விரல்களும் பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. அந்த பஞ்சபூதங்களை தொடர்பு படுத்துறதுக்காக இந்த கருட முத்திரை நம்ம செய்யும்போது இந்த மாதிரி செரிமான கோளாறு, நுரையீரல் பிரச்சனை, பெண்களுக்கு உண்டான பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். அப்போ ரொம்ப நுட்பமான ஒரு முத்திரை கருட முத்திரை. இந்த முத்திரை ஒரு இந்த மாதிரி 10 சுவாசம் எடுப்போம்ல, அந்த அளவு பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு காலை மாலை 2 வேளை பண்ணலாம். இதை தொடர்ந்து பண்ணணும். ஒரு 48 நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வேலையை பலனை இது செய்யும். நம்ம தொடர்ந்து பண்ணாமல் இன்றைக்கி இருக்கிற என்ன பிரச்சனைனா, எனக்கு டைமே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓய்வான இருக்கிற நேரத்தில் இந்த கருட முத்திரை நீங்கள் பண்ணால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் முத்திரை பண்ணுறீங்க, அதே போல் உணவுலேயும் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கும். அதாவது அதிகப்படியான அந்த ஆயில் ஐட்டம்ஸு, இந்த ஸ்நாக்ஸு, அதே போல் மைதா ப்ராடக்ட்ஸு, புளி அதிகமாக சேர்த்துக்கிறது, மிளகாத்தூளை அதிகமாக சமையலில் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் குறைக்கணும். எந்த உணவு ஈஸியாக எளிமையாக டைஜஸ்ட் ஆகுதோ அந்த உணவை எடுத்துக்கிட்டு இந்த கருட முத்திரையும் சேர்த்து பண்ணிக்கிட்டே வந்தால் மிகச்சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம்.